வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால. தொழிலாளர் பிரச்சினைக்கு என்னத்தான் தீர்வு? மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள முடியுமா? அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது? பிரிஸ்மா கேள்வி. கந்தியன் எனப்படும் மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என பிரிஸ்மா மற்றும் பிரிமாஸ் ஆகிய இரு பெரிய அமைப்புகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. இந்திய உணவகங்கள் மற்றும் இந்திய முஸ்லிம் உணவகங்களில் வேலை செய்யும் அந்நிய தொழிலாளர்கள் நாடு திரும்பினால் அவர்களுக்கு பதில் மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியது. இதில் குறிப்பாக 10 வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாடு திரும்பினால் அவர்களுக்கு பதில் 10 பேரை புதிதாக வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசாங்கம் வாய்ப்பு வழங்கியது. இதனால் உணவக உரிமையாளர்கள் எந்தவித தடையுமின்றி வியாபாரம் செய்து வந்தனர். 3 வருஷத்துல நிறைய பேர் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து நாடு திரும்பிட்டாங்க. அதாவது 3 வருஷம் வரைக்கும் காத்திருக்கல. அதுக்கு முன்னே சில பேர் ஃபேமிலி பர்சனல் திருப்பி வீட்டுக்கு போனவங்க, ஓடி போனவங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கும் ஒரு 30% ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 30-40% போயிட்டாங்க. சில பேர் செக்அப் பண்ணி போயிருக்காங்க, சில பேர் செக்அப் பண்ணாமல் போயிருக்காங்க. இப்போ வந்து இருக்கிறவங்க பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேலன்ஸ் பேர் இருக்காங்க. 50% 60% ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்து எனி டைம் வந்து நம்மளுக்கு வந்து போகணும். அது ஒரு பெரிய அலாம், வார்னிங் அலாம் ஆகிடுது. வார்னிங் அலாம் வந்து ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அது வந்து பிற்பாடு பாதிப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாதிப்பு. நிறைய கடைங்க அடைக்காது வந்தாங்கன்னு சொன்னால் நிறைய கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாதிப்பு. ஏன்னா இது மூலியமாக எஸ்எஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய எல்லா வட்டாரத்துலையும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய தொகை. ஸோ இது ஒரு கடையை திருப்பி பழைய மாதிரி கோவிட் முன்னுக்கு திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் அடைக்கப்பட்டது, ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்ததுனால. ஸோ அதே நிலைமை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு உள்ள எங்களோட கூட்டம். இன்னைக்கு ப்ரெஷர், ஏன்னா அது வந்து திருப்பி பழைய மாதிரி கடையை அடைச்சிட்டாங்கன்னா திருப்பி திறக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு ப்ரெஷர். ஏனெனில் கடந்த 10 ஆண்டுகளாக கந்தியான் தொழிலாளர்கள் கிடைக்காததால் உணவக உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாமல் உள்துறை அமைச்சு மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என பிரிஸ்மா தலைவர் ஜவஹர் அலி மற்றும் பிரிஸ்மா தலைவர் சுரேஷ் கோவிந்தசாமி இருவரும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். அவங்க வந்து நம்ம மலேசியன் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் நம்மளும் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களும் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. இதனால வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணுற அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சாப்பாடு விலை ஏறுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சம்பளம் மட்டும் கிடையாது. ஏன்னா 1-2 நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு தான் போயிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் அப்படின் போது, ஏன்னா சம்பளம் மட்டும் ஏறல, இபிஎஃப் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஎன்பி வந்து 14% எங்கேயோ போச்சு. அது எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு, இந்த மாதிரி பல கோணத்தில் எங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கும் வந்து தவிர்க்க முடியாத விலை ஏறும் போது அப்போ வந்து யாருக்கு சிரமம், திருப்பி கொண்டு போய் அங்கே வந்து மக்களுக்கு தான் வந்து அதை இது பண்ண முடியுது. ஸோ இல்லைன்னு சொன்னால் அப்படி மக்கள் வந்து சிரமப்படுவாங்க. ஏன்னா நம்ம கடையில் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா நிறையா வந்து B40 கீழே தான் அவங்க தான் இருக்காங்க சாப்பிட்றவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு சிரமத்தை, இந்த 200 ஏற்றுற வச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு பயன் கிடையாது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். பிரிஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கம் மற்றும் பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கம் எதிர்நோக்கி வரும் அந்நிய தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பாக தலைநகரில் உள்ள எம்பியான் தங்கும் விடுதிகள் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போது அந்நிய தொழிலாளர்களின் வயது வரம்பை 18 முதல் 45 வயதாக அரசாங்கம் நிர்ணயம் செய்துள்ளது. இது தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வெளிநாட்டினர் விரும்பி உண்ணும் பலவிதமான உணவுகள் மலேசியாவில் கிடைக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள உள்துறை அமைச்சர் தடை விதித்தது. பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் தங்களுக்கு சில தளர்வுகளை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். குறிப்பாக உணவகங்களில் வேலை செய்ய 25,000 அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி கொடுக்க வேண்டும். இந்நாட்டில் இந்தியா மற்றும் முஸ்லிம் உணவகங்கள் மூடப்படாமல் இருக்க அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் எனவும் ஜவஹர் அலி மற்றும் சுரேஷ் கேட்டுக்கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி.
பதிவுநாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.